ஓம் சாந்தி 19/12/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம யுகம் டிரான்ஸ்ஃபர் ஆகுவதற்கான யுகம், அதாவது மாற்றல் ஆகுவதற்கான யுகம். இப்போது நீங்கள் தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த ஆத்மாவாக ஆக வேண்டும். கேள்வி: பாபாவுடன் கூடவே எந்த குழந்தைகளின் மகிமையும் பாடப்படுகிறது? பதில்: யார் ஆசிரியராகி அநேகருக்கு நன்மை செய்வதற்கு நிமித்தம் ஆகிறார்களோ அவர்களின் மகிமையும் பாபாவின் கூடவே பாடப்படுகிறது. செய்பவர் செய்விப்பவராகிய பாபா குழந்தைகள் மூலமாக அநேகருக்கு நன்மை செய்விக்கிறார். எனவே குழந்தைகளுக்கும் மகிமை ஏற்பட்டு விடுகிறது. பாபா இன்னார் என் மீது தயை காட்டினார், ஆகையால் என்னவாக இருந்த நான் என்னவாக ஆகிவிட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆசிரியர் ஆகாமல் ஆசீர்வாதம் கிடைக்க முடியாது. அதாவது ஆசிரியராகி மற்றவங்களுக்கு ஞானம் சொன்னால்தான், வழிகாட்டினால்தான் ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றார். ஏன் அப்படின்னா, யாருக்கு அந்த ஞானம் கிடைக்கதோ அவங்க பாபா கிட்ட சொல்லுவாங்களா, பாபா இன்னார் தயை காட்டினாங்க, எனக்கு ஞானம் கொடுத்தாங்க, அல்லது சென்டருக்கு வர சொன்னாங்க, இவங்களால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், என்னவாக இருந்த நான் இப்போ என்னவாக மாறி இருக்கிறேன் அப்படின்னு பாபாவுக்கு ஃபீட்பேக் சொல்லுவாங்களா. இதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றார். ஒருத்தருடைய லைஃப் மாறிடுச்சு, அவங்க சந்தோஷமாக பாபா இப்போ நான் மாறிட்டேன், இவங்களால நான் மாறினேன்னு சொல்லும் போது அப்போ எவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையில டீச்சர் ஆகலைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க முடியாதுன்றார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கிறார், புரிய வைக்கவும் செய்கிறார், பிறகு கேட்கவும் செய்கிறார். குழந்தைகள் இப்போது தந்தையை அறிந்து கொண்டு விட்டீர்கள். முதலில் தந்தை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அறிந்து கொண்டு பிறகு தந்தையின் இருப்பிடம் எங்கே இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தந்தையை அறிந்து கொள்ளவே இல்லை என்றால் அவருடைய இருப்பிடம் பற்றி எப்படி தெரிய வரும்? அதாவது இறைவனை நினைக்கணும், சந்திக்கணும், அடையணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் இறைவனை மீட் பண்ணணும்னா முதல்ல அறிமுகம் இருக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே மீட் பண்ண முடியும். முதல்ல அவருடைய அறிமுகம், அதுக்கப்புறம் அவருடைய இருப்பிடம் பற்றியும் தெரியணும். தந்தை பற்றியே தெரிஞ்சுக்கலன்னா அவருடைய இருப்பிடம் பற்றி எப்படி தெரிய வரும் அப்படின்னு கேட்கிறார். அவரோ பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் இல்லவே இல்லை என்று அர்த்தம் அல்லவா? ஆக எந்த பொருள் இல்லையோ அதனுடைய இருப்பிடத்தை பற்றியும் எப்படி யோசிப்பார்கள்? பெயரு உருவமே இல்லாத ஒரு மனிதரே இல்லை அப்படின்னா அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு யாராவது யோசிப்பாங்களா? அதுபோல பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். முதலில் பாபா தன்னை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கிறார். பிறகு அவர் இருக்கும் இடத்தை பற்றி புரிய வைக்கிறார். நான் இந்த ரதத்தின் மூலம் அறிமுகம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். பாபா மிகவும் சூக்ஷ்மமானவர், வண்டர்ஃபுல் நட்சத்திரமாக இருக்கிறார். இவருக்குள் பிரவேசமாகிறார். தந்தை வசிப்பதோ பரந்தாமத்தில், அது வசிப்பதற்கான இடமாகும். ஆகையால் அனைவருடைய பார்வையும் மேலே செல்கிறதல்லவா? அதாவது அவர் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர் அப்படின்றதுனால்தான் இறைவனை பற்றி சொல்லும் போது எல்லாருடைய பார்வையும் மேலே போகுது. அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், மேலே ஒருத்தன் இருக்கிறான், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லுவாங்க. மேலே என்று விரலால் சமிகை செய்து நினைவு செய்கிறார்கள். ஆக நினைவு செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவருக்கு பெயர் உருவம் இருக்கிறது என்று அர்த்தம். பரம்பிதா பரமாத்மா என்று சொல்லவும் செய்கிறார்கள் அல்லவா?
பிறகும் பெயர் ரூபம் இல்லாதவர் என்று சொல்வது அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. தந்தையை அறிந்து கொள்வது இதற்கு ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விளையாட்டு கல்பத்தில் ஒரு முறைதான் நடக்கிறது. அப்போது பாபா வந்து குழந்தைகளுக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். நானும் ஒரு நடிகன், எப்படி என்னுடைய பாகத்தை நடிக்கிறேன் என்பதும் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. பாபா வந்திருக்கிறார். குழந்தைகளாகிய நம்மை சாந்திதாம வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக என்று இப்போது ஆத்மா சொல்கிறது. சாந்திதாமத்திற்கு பிறகு சுகதாமம், சாந்திதாமத்திற்கு பிறகு துக்கதாமம் இருக்க முடியாது. இந்த தேவி தேவதைகள் உயிரோடு இருந்து அவர்களிடம் யாராவது நீங்கள் எங்கே வசிப்பவர்கள் என்று கேட்டால் நாங்கள் சொர்க்கத்தில் வசிப்பவர்கள் என்று சொல்வார்கள். இப்போது இந்த ஜடமூர்த்திகளோ அதுபோல் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்ல முடியும் அல்லவா? நாங்கள் உண்மையில் சொர்க்கத்தில் வசிக்கும் தேவி தேவதைகளாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி இப்போது சங்கம யுகத்திற்கு வந்திருக்கிறோம் என்று. இது டிரான்ஸ்ஃபர் ஆகுவதற்கான புருஷோத்தம சங்கம யுகமாகும். நாம் மிகவும் உத்தம ஆத்மாவாக ஆகிறோம் என்று குழந்தைகள் அறிவீர்கள். பாபா எவ்வளோ அழகா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இப்போ தேவதைகள் உயிரோடு இருந்தால் அவர்களை யாராவது நீங்க எங்கே வசிக்கக்கூடியவர்கள் என்று கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? நாங்க சொர்க்கத்துல வசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப தேவதைகள் இல்லை, ஜட சிலைகள் இருக்கு. ஜட சிலைகள் ஏதாவது சொல்லுமா? சொல்லாது. அப்ப தேவதைகள் சொல்ல முடியாது, தேவதைகளுடைய சித்திரங்கள் சொல்ல முடியாது. ஆனா நீங்கள் சொல்ல முடியும். உண்மையிலும் நாங்க தான் சொர்க்கத்துல வசிக்கக்கூடிய தேவி தேவதைகளாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகளுடைய சக்கரத்தை சுற்றி இப்போது இங்கே வந்திருக்கிறோன்றது நீங்க சொல்ல முடியும். அதே நேரத்தில் இப்போ நாங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கிறோம். இது மாற்றலாகுவதற்கான புருஷோத்தம சங்கம யுகம் என்பதையும் உங்களால சொல்ல முடியும் அப்படின்றார். தந்தை கூறுகிறார், ஹே ஆத்மாக்களே, ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் ஆண்கள், என்னுடைய ஆன்மீக குழந்தைகள். பிறகு பாகத்தை நடிப்பதற்கு ஆண் பெண் இருவருமே வேண்டும். பாபா உங்களிடமிருந்து அநேக முறை ஆஸ்தி பெற்றிருக்கிறோம் என்று இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள். ஆத்மாவுக்கு இது உறுதியாகி விடுகிறது. எனவே ஆத்ம தந்தையே, ஓ பாபா இரக்கம் காட்டுங்கள் என்று அவசியம் நினைவு செய்கிறது. அவர் நரகத்தில்தான் வருகிறார். நீங்கள் பாபாவை அழைப்பதும் நரகத்தில்தான். இது தமோ பிரதான உலகம் அல்லவா? இந்த படிப்பை இப்போது நீங்கள்தான் அறிந்து கொள்கிறீர்கள். இது மனிதரிலிருந்து தேவதை ஆகுவதற்கான படிப்பாகும். நிராகார உலகம் உங்களுடைய இனிமையான அமைதியான வீடு. ஆனால் அங்கேயே இருந்துவிட முடியாது. அங்கேயே அமர்ந்து கொண்டு என்ன செய்வீர்கள்? அது ஒரு ஜட நிலை போல் ஆகிறதல்லவா? ஆத்மா எப்போது பார்ட்டை நடிக்கிறதோ அப்போதுதான் உயிரோட்டமானது என்று சொல்லப்படும். ஆத்மா உயிரோட்டமானதுதான். ஆனால் பார்ட்டை நடிக்கவில்லை என்றால் ஜடம் அல்லவா? சாதாரணமா கூட யாராவது எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்திருந்தால் என்ன சொல்லுவாங்க? என்ன ஜடம் போல உட்கார்ந்துருக்கிற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஆகையில எப்போ நடிப்பை நடிக்குதோ, ஆத்மா பாகத்தை நடிக்குதோ அப்போதான் உயிரோட்டமானதுன்னு சொல்ல முடியும். அதற்காக ஆத்மா ஜடம் இல்லை, ஆத்மா உயிரோட்டமானது தான். இருந்தாலும் பரந்தாமத்திலேயே இருந்தால் நியூட்ரல் ஸ்டேஜ். அங்கே இருந்துட்டு என்ன செய்வீங்கன்னு கேட்கிறார் பாபா. ஆகையால் பாகத்தை நடிக்கவில்லை என்றால் ஜடம் போல் தானே. பாகத்தை நடிப்பதில்தானே அழகு இருக்கிறது. சாந்தி தாமத்தில் என்ன அழகு இருக்கும்? ஆத்மாக்கள் சுகதுக்கத்தின் உணர்வுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது.
நடிப்பை நடிக்கவில்லை என்றால் அங்கு இருப்பதினால் என்ன நன்மை இருக்கிறது? அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, ஒரு நல்ல நடிகர், அதாவது திறமைசாலி, திறமையாக நடிக்கக்கூடியவர், அவர் நடிக்காம வீட்டிலேயே இருந்தால் என்ன நன்மை இருக்கு? அல்லது யாராவது நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இவ்வளோ படிச்சுட்டு சும்மா இருக்கிறியே வீட்டில், என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஆகையால ஆத்மாவுக்குள்ள அந்த சக்தி இருக்கு, பாகத்தை நடிக்கக்கூடிய சக்தி இருக்கு, நல்லது செய்யக்கூடிய சக்தி இருக்கு. ஆகையால கீழே வந்து நடிச்சாதான் அழகு அப்படின்றார். அவ்வளவு ஆற்றல் இருக்கும் போது பரந்தாமத்திலே இருந்தீங்க அப்படின்னா என்ன பிரயோஜனம்? ஒவ்வொருவருக்கும் முதலிலேயே நடிப்பின் பாகம் கிடைத்திருக்கிறது. எங்களுக்கோ மோட்சம் வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள். அதற்கு பாபா ஒவ்வொருவருக்கும் முதலிலேயே நடிப்பின் பாகம் கிடைத்திருக்கிறது என்று கூறுகிறார். அதனால தப்பிச்சுக்கிட்டு ஓட முடியாதுன்றார். எந்த ஒரு பாகத்தையும் நடிக்கவில்லை என்றால் ஜடம் என்றுதான் சொல்வார்கள். உயிரோட்டமானவர்களாக இருந்து கொண்டே ஜடம் போல் கிடந்தால் என்ன நன்மை? ஆக அனைவரும் பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். நீங்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்கள். ஆசிரியராகி மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். யார் ஆசிரியராக ஆகுவதில்லையோ அவர்களுடைய பதவி குறைந்ததாக ஆகிவிடும். ஆசிரியர் ஆகாமல் யாருக்காவது ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? உதாரணத்திற்கு, யாருக்காவது பணம் கொடுத்தால் அவர்களுக்கு குஷி ஏற்படும் அல்லவா? அதாவது எந்த அர்த்தத்துல சொல்றார் பாபா அப்படின்னா, யாருக்கோ தேவையா இருக்கும், அப்போ பண உதவி செய்வாங்க யாராவது அப்படின்னா, அவங்க வந்து கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க, இவங்களால தான் நான் இந்த நிலைக்கு இன்னைக்கு இருக்கிறேன், அன்றைக்கு அவங்க உதவி செய்ததுனால தான் நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோன்னு கடைசி வரைக்கும் அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ ஆசீர்வாதம் கிடைச்சிட்டே இருக்கும் இல்லையா? அதே போல தான் நீங்கள் ஞானம் கொடுத்தீங்கன்னா, நான் எப்படி இருந்தேன், அந்த நேரத்தில் இவங்க வந்து எனக்கு ஞானம் கொடுத்தாங்க, வழி காட்டினாங்க, இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க. அல்லது நான் சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருந்தேன், இவங்க வந்து எனக்கு இந்த வழி காட்டினாங்க, கூட்டிட்டு போனாங்க சென்டருக்கு, இப்போ நான் எவ்வளோ குஷியா இருக்கிறேன், எவ்வளோ முயற்சி செய்கிறேன், சந்தோஷமா இருக்க வாழ்க்கை அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? ஆசிரியராகி யார் வந்து மற்றவங்களுக்கு ஞானம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? பிகேஸ் நம் மீது மிகுந்த தயை காட்டுகிறார்கள். என்னவாக இருந்த நம்மை என்னவாக ஆக்கி விடுகிறார்கள் என்று உள்ளுக்குள் புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆகிறீர்கள் அல்லவா? அங்கே எவ்வளவு சக்தி இருக்கும்? சக்தி குறைகிறது என்றால் எவ்வளவு தொந்தரவுகள் ஏற்படுகிறது? குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது அரை கல்பத்திற்கான சக்தி கிடைக்கிறது. வரிசை கிரமமான முயற்சிக்கேற்பதான் கிடைக்கிறது. மற்றபடி ஒரே மாதிரியாக சக்தியை அடைய முடியாது. எல்லாரும் ஒரே மாதிரியாக அரை கல்பத்துக்கு அடைஞ்சிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அரை கல்பத்துக்கு அடைவாங்க, ஆனா வரிசை கிரமத்துல தான் அடைவாங்க அப்படின்றார். பாபா வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். பாபா நாலெட்ஜ்ஃபுல், அதாவது ஞானம் நிறைந்தவர், உங்களையும் நாலெட்ஜ்ஃபுல்லாக ஆக்குகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நாம் ஆத்மாக்கள், ஆண் குழந்தைகள். நாம் பாபாவிடம் இருந்து முழு ஆஸ்தி அடைய வேண்டும். சதா இதே நினைவில் இருக்க வேண்டும். மனிதரிலிருந்து தேவதை ஆகுவதற்கான படிப்பை படிக்க வேண்டும், மேலும் படிப்பிக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்,
முழு உலகத்திலும் என்ன நடிப்பு நடக்கிறதோ அவை அனைத்தும் உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம் ஆகும். இதில் முயற்சி மற்றும் பலன் இரண்டும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. முயற்சி இல்லாமல் பலன் கிடைக்க முடியாது. இந்த விஷயங்களை நல்ல விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். வரதானம்: எந்த ஒரு சேவையையும் உண்மையான மனதுடன் ஈடுபாடுடன் செய்யக்கூடிய உண்மையான ஆன்மீக சேவாதாரி ஆகுங்கள். சேவை எதுவாக இருந்தாலும் அது உண்மையான மனதுடன் ஈடுபாடுடன் செய்யப்பட்டால் அதற்கு 100 மதிப்பெண்கள் கிடைத்துவிடும். சேவையில் சிடுசிடுப்பு இருக்கக்கூடாது. சேவையை ஏதோ செய்து முடிக்க வேண்டும் என்று செய்யக்கூடாது. உங்களுடைய சேவையே சீர்குலைந்ததை சீர்திருத்துவது, அனைவருக்கும் சுகம் கொடுப்பது, ஆத்மாக்களை தகுதியாகவும் யோகியாகவும் ஆக்குவது, அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்வது, உரிய நேரத்தில் அனைவருக்கும் துணை மற்றும் ஒத்துழைப்பை கொடுப்பது. இப்படிப்பட்ட சேவை செய்பவர்கள்தான் உண்மையான ஆன்மீக சேவாதாரிகள். ஸ்லோகன்: தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் புதுமையாகும். இதுதான் ஞானத்தின் அஸ்திவாரமாகும். இன்றைய அவ்யக்த சமிக்கை: இந்த ஃபைனல் படிப்பில் ஒவ்வொரு குழந்தைகளும் 3 சர்டிபிகேட்ஸ் பெற வேண்டும். ஒன்று தன்னிடம் தானே திருப்தி என்ற சர்டிபிகேட், இரண்டாவது பாப்தாதா மூலம், மேலும் மூன்றாவது பரிவாரத்தின் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வருபவர்கள் மூலம் சர்டிபிகேட் பெற வேண்டும். குடும்பத்தில் எத்தனை பிராமணர்கள் திருப்தியாக இருக்கிறார்களோ அவ்வளவே பக்தர்களும் உங்களுடைய பூஜையை திருப்தியாக செய்வார்கள். ஏதோ கடமைக்கு செய்ய வேண்டுமே என்று செய்யாமல் உள்ளத்திலிருந்து செய்வார்கள். அதாவது பொதுவாக யாராவது ஏதாவது கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். நான் படிச்சிருக்கிறேன் ஆனால் சர்டிஃபிகேட்ஸ் இல்லை அப்படின்னா வேலை கிடைக்குமா, பதவி கிடைக்குமா? அதே போல் பாபா, நீங்கள் ஞானத்தில் இருக்கிறீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த கோர்ஸ்னுடைய சர்டிஃபிகேட்ஸும் உங்ககிட்ட இருக்கணும், அப்போதான் பதவி கிடைக்கும் அப்படின்றார். 3 சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். நான் தன்னிடம் தானே திருப்தியாக இருக்கிறேன், இது ஒரு சர்டிஃபிகேட். ரெண்டாவது பாப்தாதா சர்டிஃபை பண்ணணும், இந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகள், நல்ல யோகிகள், ஞானிகள், தாரணை நன்றாக இருக்கு அப்படின்னு பாப்தாதா சர்டிஃபை பண்ணணும். பாப்தாதா மூலமாக சர்டிஃபிகேட் பெறணும். மூன்றாவது நம்முடைய சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்கள் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இவங்களால நாங்கள் திருப்தியாக இருக்கிறோம், எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சர்டிஃபை பண்ணணும். ஆகையில நீங்கள் எத்தனை பேரை திருப்திப்படுத்துறீங்களோ, அதுவும் எத்தனை பிராமணர்களை நீங்கள் திருப்திப்படுத்துறீங்களோ அவ்வளவே பக்தர்களும் உங்களுடைய பூஜையை திருப்தியாக செய்வாங்க. ஏனோ தானோன்னு சொல்லி கடமைக்கு செய்ய மாட்டாங்க, உள்ளத்திலிருந்து செய்வாங்க. ஓம் சாந்தி. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே கலியுகம் தான் முடிகிறதே.
பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா? தந்தையை நினை, அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறது.